ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பெல்லவிட்டா ஸ்கின் பிரைட்டனிங் சோப்போட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த சோப்பை நான் போன வீக்கில் அமேசானில் ஆஃபர்லேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். உங்களுக்கே தெரியும், ஆஃபர் வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்பையிலேருந்து இந்த 7 டேஸாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டேனை ரிமூவ் பண்ண சூப்பராக ஹெல்ப் பண்ணுதுங்க. ஏன்னா இதில் 19 வகையான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி இந்த சோப்பை மேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சோப்பை யார் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மென் ஆர் உமன் போத் ஆர் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் பிரைட்டனிங்காகவும் யூஸ் பண்ணலாம். சன் டேமேஜ் ஆகி டேன் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அவங்களே யூஸ் பண்ணலாங்க. ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இல்லாமல் அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். முக்கியமாக டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும், அதுவும் யூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீஸில், நெக்கில், அண்டர் ஆர்ம்ஸ்லாம் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். இந்த சோப்பை ஒரு 7 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா விசிபிளான ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக தெரியுங்க. ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வாங்கி கூட இந்த சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். உண்மையாலுமே ஒர்த்து தான். இந்த சோப்பில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணி சன் டேனை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து பார்த்திங்கன்னா மெலனின் ப்ரொடெக்ஷனை கம்மி பண்ணி ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இதுவும் டார்க் ஸ்பாட்ஸை ஃபேட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரைசா சட்டைவா ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ரைஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரைசா சட்டைவால். இது டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா பிரைட்டனிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் இது ஹெல்ப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரிஷிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டீப்பாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஃபேஸை வந்து நரிஷிங்காக வச்சுக்குமாமா, ஈரப்பதமாகவே வச்சுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மேங்கோ சீட் பட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிச் பிளான்ட் பட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்காக மேங்கோ ஷீட் பட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜோஜோபா ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லைட் வெயிட் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில்னு சொல்லி இது நேச்சுரலாக ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், முக்கியமாக நம்ம ஸ்கின்லேருந்து சீபம் ப்ரொடெக்ஷன், ஆக்சுவலாக தோல்லேருந்து நமக்கு ஸ்கின்லேருந்தே நேச்சுரலாக வந்து எண்ணெய் பசை இருக்கும் இல்லையா, ஸோ வந்து அதை மெயின்டைன் பண்ணி மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக வந்து ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சோப் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க ஒவ்வொரு லேயர்ஸ்லேயுமே வந்து ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப் பேஸு, கிளென்சர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அக்வா, ஸ்டீரிக் ஆசிடு, ப்ரொப்பலைன் கைக்கால், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் குளோரைடு, டைட்டானியம் டிஆக்சைடு, அதுக்கு இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ராக்ரன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா சாண்டல்வுட்டும் சாஃப்ரானும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்ப நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம கர் சோப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சன் டேன் ஆகி ரொம்ப வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, சன் டேன் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 7 டேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன் டேன் சூப்பராக ரிமூவ் ஆயிரும். இது போட்டோன்னே ஸ்கின் ஒயிட் ஆகும், பிரைட்டனிங் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கண்டினியூஸாக 7 டேஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நிறைய பேர் யூஸ் பண்ண உடனே ஒரு நாள்லேயே ஸ்கின் க்ளோவிங் ஆயிடுச்சு, ஒயிட்டனிங் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். 7 டேஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம டேன் ரிமூவ் ஆகும். முக்கியமாக வந்து பிக்மெண்டேஷனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 சோப் யூஸ் பண்ணால் தான் பிக்மெண்ட் ரிமூவ் ஆகும். ஆனால் ஆகும், லேட்டாக தான் ஆகும். பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, டேன் அதிகமாக இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். 1 month யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட் தெரியும். டேன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸில் சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், முக்கியமாக நம்ம சேனலில் ரெசிபி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.